நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் சுசித்ரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் and thank you for that introduction. ஓகே மேம், இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது. பல்வேறு கட்சிகள் பல்வேறு முனைகள்ல போட்டிக்கு இறங்கிட்டாங்க. பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படி இருந்த ஒரு காலகட்டம் போய் இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. முதல்ல அந்த 4 முனை போட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் குட்டி ஸ்டோரியில சொன்ன 4 முனை ரோடு மாதிரி. அவருக்கு சோராஸ்தான்றத வேற ஏதோ குறிச்சாரு. அந்த 4 முனையுமே நம்ம டிஃபைன் பண்ணிருவோமே. சொல்லுங்க. அதிமுக, திமுக, இப்ப அதுக்கு ஈக்குவலா தாவேகா. பெரிய விஷயங்க. கட்சி ஆரம்பிச்ச 1 வருஷத்துக்குள்ளேயே ஜாம்பவான்களுக்கு ஈக்குவலா அவங்க போட்டி போட ரெடியா இருக்காங்கன்னா, அதாவது இப்ப பாக்ஸிங்ல 1 மாசமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற குழந்தை 20 வருஷம் 30 வருஷம் சாம்பியன் நேரிட ரெடியா இருக்குன்னா ரொம்ப நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது நல்ல அபார தைரியத்தை குறிக்குது. சோ வெல்கம் டிடிகே 3வது ரோடுல. 4வது எது சொல்றீங்க நீங்க? பிஜேபியா? நாம் தமிழர் சொன்னேன். என்னங்க நீங்க? 4வதுல பிஜேபி நிக்குது. இப்ப என்ன சொல்றது, கிரட்சுங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது, அந்த உந்துகோல் இல்லாமயே தமிழ்நாட்டை டேக் ஓவர் பண்ண ரெடியா இருக்குன்னு சொல்லவும் ரெடியா இருக்கு. சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக கூட நிக்கிறாங்களே, அவங்க அதிமுக கூட தானே கூட்டணியில இருக்காங்க. பாஜக நிக்கிறாங்களே, அவங்க 3 பேரோடய நிக்கிறாங்களே. ஓ, இது புது விஷயமா இருக்கே. I'll explain to you. இத நம்ம ஒரு அரசியல் கார்ட்டூனா வரையறதா இருந்தா, இருக்கிறதுலயே பேக்ரவுண்ட்ல வெங்காய தோல் மாதிரி இருக்கிறதுலயே உள்ளுக்குள்ள ஸ்டாலினும் மோதியும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த ஆள்ல மோதியும் எடப்பாடியும் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த வெங்காயத்தாள்ல மோதியும் விஜயும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்த லேயர் ஆஃப் பாலிடிக்ஸ்ல மோதியும் சீமானும் ஷேக் ஹேண்ட் கொடுத்திருப்பாங்க. யார் யார் என்னென்ன அரசியல்ல அவங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு எந்த சபலம் காரணமோ கரெக்டா அந்த சபலத்துக்கான தீனி கொடுத்து மோதி எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப விஜயோட குட்டி ஸ்டோரியில 2 புல்கட்டு எடுத்து காட்டின மாதிரி மோதி எல்லாருக்கும் 2 புல்லுக்கட்டு எடுத்து காட்டியிருக்காரு. ஆக்சுவலி மோதியோட டாக்டிக் அவர் குட்டி கதையை டீகோட் பண்றதுக்குள்ள எனக்கு நிஜமாவே சொல்ற மாதிரி. உங்களுக்கு அந்த குட்டி ஸ்டோரி பிடிக்கலையா? உங்களுக்கு அந்த குட்டி ஸ்டோரி பிடிக்கலையா? விட அதுல எவ்வளவு அரசியல் டாக்டிக்ஸ் புதஞ்சிருக்கு. இந்த பசங்கள்லாம் ராஜ்மோகன்லாம் உட்காந்து ரூம் போட்டு மணிக்கணக்கா இதெல்லாம் தான் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் பண்ணி ஹிட்லருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, போல்பாட்டோடது என்ன, பிடெல் காஸ்ட்ரோடது என்ன அப்படின்னு பார்த்தா அதுல இருந்து அவங்க கதைகள் சொல்லி 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 மக்களை மயக்குவாங்கன்னா இவரும் கதைகள் சொல்றாரு. இவருக்கு ஆல்ரெடி கதை சொல்ற பழக்கம் இருக்கே. மேடையேறி நிறைய குட்டி ஸ்டோரி முரண்பாடாவே சொல்லியிருக்காரு. ஐ டெல் யூ, இவர் இதுக்கு முன்னாடி சொன்ன குட்டி ஸ்டோரியில பூ விக்கிற பையனை டிவிக்கு கூப்பிட்டேன்னா அவன் கடையை எரிச்சுட்டு தான் நிப்பான் அப்படின்னாரு. இல்லையா? ஆமாமா, சொல்லுங்க இந்த கதைய. அதுதானே அவருக்கு நடக்குது. நடிக்கிற ஒரு ஆளா அதுலயே அவர் தடுமாறி போய் சுயமா ஒரு முடிவு எடுக்க முடியாம எப்ப பாரு கேட்பார் கைப்பிள்ளையா இருந்து அப்பா சொல்றதை கேட்டு, இல்ல இந்த நண்பன் சொல்றது, லோகேஷ் கனகராஜுக்கு அடிமையா இருந்தாரு கொஞ்ச நாள், த்ரிஷாக்கு அடிமை, பல பேருக்கு ஆமாஞ்சாமி போட்டுதான் அவர் ஒவ்வொரு ரோலும் எடுத்து எடுத்து தன்னை செதுக்கிட்டாரு. ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டட் பர்சன் அவரு. ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ், ஈகோவும் ரொம்ப 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 ஜாஸ்தி. அரசியலுக்கு தகுதி இல்லாத பர்சன். பேசிக்கலி அரசியலுக்கு நீ வரன்னா நீ சொரண கெட்ட ஒரு ஜென்மமா இருக்கணும். சொரண எல்லாம் மக்கள் சேவை இல்ல, மக்கள் சேவை இல்ல. இல்லங்க, மக்கள் சேவை விட ஃபர்ஸ்ட் நீ சொரணையை கட்டணும். மக்கள் செருப்படி வாங்கறதுக்கு நீ சொரணையை கட்டி வைக்கணும் ஃபர்ஸ்ட். நீ ஒரு இதுக்கு மக்களோட இது என்னன்னா, இது வரைக்கும் பண்ணின கவர்மெண்டோட தப்பு உள்பட நீ ஏத்துக்கிற. நீ புது கவர்மெண்ட்டுக்கு வரும்போது அது எல்லாமே நீ பேர்டனா ஏத்துக்கிற, அது எல்லாமே பிரச்சனையா ஏத்துக்கிற, அது எல்லாமே நீ தீக்க போறன்றதுதான். சோ முதல்ல அரசாங்கத்தை அந்த அந்த பதவியை அவங்க செருப்பால தட்டுவாங்க. இது நடக்கல பாரு. இப்ப விஜய் சொன்ன மாதிரி குடிசையா போனாருன்னா மின்சாரம் வரல, தண்ணி வரல, அப்படி இப்படி கதறதான் போறாங்க எல்லாரும். கதறல் தான் கேட்கும், உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் தான் கேட்கும்.
பட் நீங்க தீர விசாரிக்கணும். நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா வாட் ஆர் த ஜெனுவின் ப்ராப்ளம்ஸ். அதுக்காகயா வரானுங்க இவங்க பதவிக்கு? நம்ம சென்னை கடற்கரைக்காக தானே வராங்க. அந்த மரீனா செகண்ட் லார்ஜஸ்ட் சீசைட் ஸ்ட்ரிப் இன் த வேர்ல்டு, அதுக்காக தானே வராங்க. மோதிக்குமே தமிழ்நாடு எதுக்கு வேணும்? அவருக்கு ஒரிசா கடற்கரையில ஸ்மக்லிங் பண்ணி அவருக்கு செட் ஆகல. திஸ் an entire smuggling racket with that Epstein, ட்ரம்ப் கிம்ப் எல்லாருமா சேர்ந்துதான் இது. I'll tell you how the இது racket works. இல்ல இல்ல இத சொல்லி தமிழகத்தை முடிச்சிடுறேன். வந்து இத மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இத சொல்லிட்டேன்னா you'll understand TVK standing in this entire thing. அது ஒரு பப்பெட் பார்ட்டின்னு புரிஞ்சிரும் உங்களுக்கு. இது பேசிக் மெட்ராஸ் கடற்கரை ஒரு வெர்ஜின் கடற்கரை. அதுல இது வரைக்கும் அத வந்து கறக்கறதுக்கான எந்த கட்டுமான பணியும் நடக்கல. டீசாலினேஷன் பிளான்ட் கூட மூடிட்டாங்க. அங்க எதுவுமே இல்ல. சோ கியூபா எப்படி அவங்க வந்து ஒரு ட்ரக் டெரிட்டரியா ஆக்கினாங்களோ அதே மாதிரி சென்னை கடற்கரையா ஆக்கிறதுக்கான முயற்சி இது ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மோடி. அது வழியா ட்ரக்ஸ் வரும்ன்றது. மோடி வந்து நீங்க கேட்டீங்கன்னா, ஐயோ நான் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கேன், நான் வந்து தப்பான ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் வரவிட மாட்டேன். அது என்ன அமெரிக்கால கொஞ்சம் எக்ஸ்பைரி டேட் தீர்ந்த வைட்டமின்ஸ் பாதி விலைக்கு இங்க சென்னை கடற்கரைக்கு கொண்டு வந்து வேற லேபிள் போட்டு அங்க தாய்லாந்து வியட்நாம்ல வேற ரீபேக்கேஜிங் ரீலேபிளிங் எல்லாம் அங்க நடந்து வந்துரும். மேட் இன் தாய்லாண்டுமே போடுவான் அவன். ஒரு எக்ஸ்ட்ரா 500 பாத்தோ ஏதோ கொடுத்தான்னா, ஜஸ்ட் அந்த டைப்ரைட்டர்ல அடிக்கிறவனுக்கு கொடுத்தா கூட அவன் மாத்துவான். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு அந்த 500 ரூபாய் he will convert into something else. அந்த மாதிரி லைஃப் வாழற இந்த 80s சாரி 90s கிட்ஸ் எல்லாம் இந்த ஜாப்ஸ்குள்ள போனதுல இருந்து they have corrupted everything up. They take லஞ்சம் for everything. மனசாட்சி இல்லாம லஞ்சம் வாங்குற ஜெனரேஷன் நிஜமாவே இந்த 90s கிட்ஸ் தான். They have run the world down. ஃபுல் சல்லியா ஆக்கிட்டாங்க உலக சிஸ்டம்ஸ். 500 ரூபாய் 10 ரூபாய் எல்லாம் வாங்கியது நமக்கு நல்லா தெரியுது. டிவி கேக்காக ஜால்ரா அடிக்கிற யூடியூப் சேனல்ஸ் பார்த்தாலே 10 ரூபாய் 5 ரூபாய்க்கு எல்லாம் ஜால்ரா மணிக்கணக்கா ஜால்ரா அடிக்கிறாங்க. சோ இந்த கடற்கரைக்கு இப்ப ஸ்மக்லிங் மார்க்கெட்ன்றது ஹஸ் டோட்டலி கிராஷ்ட் இல்லையா? என்னத்த ஸ்மகிள் பண்றது? டிவி எல்லா பிராண்டும் கிடைக்குது, பர்ஃபியூம் எல்லா பிராண்டும் கிடைக்குது. இந்தியாவே வெளிநாடை விட நல்ல பர்ஃபியூம் பண்ணுது. மக்கள் எவ்வளவு முன்னேறி இருக்காங்கன்றது. நீங்க வந்து அரசியல்வாதிகளை எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே மக்கள் முன்னேற்றத்தை நிறுத்த முடியாது. சோ மக்கள் முன்னேறி இருக்காங்க. ஏஐ எல்லாம் வலது கையால யூஸ் பண்றாங்க. எங்க கிராமத்துல இருக்கிற பசங்க எல்லாம் இப்போ சாட்ஜிபிடி எல்லாம் வலது கை விளையாட்டா போயிடுச்சு. அதுல இப்போ நமக்கு ஸ்மக்லிங் மூலமா இல்லீகலா காசு பண்ணக்கூடிய 2 விஷயம் தான் இருக்கும். ஒண்ணு வெப்பன்ஸ், இன்னொன்னு கெமிக்கல்ஸ். ரெண்டுத்துக்குமே கடற்கரை தேவை. வெயிட் ஷிப்பால தான் எடுத்துன்னு போக முடியும், பிளேன்ல எடுத்துன்னு போக முடியாது வெப்பன்ஸ். Similarly, chemicals are also heavy. The molecules are quite heavy. And it's too expensive to aircraft. அங்க நிறைய கரப்ஷன் இருக்கு. சி ரூட்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ் கம்மி, ஈஸியா ஒவ்வொரு நேவல் ஆபீசருக்கும் அவன் வாழ்க்கை எண்டு வரைக்கும் இருக்கான அதுக்கான பிரைப் கொடுத்துடலாம். ஏர் ரூட்ல நீ 100 பேருக்கு லஞ்சம் கொடுக்கணும், சி ரூட்ல 10 பேருக்கு தான் கொடுக்கணும். அண்ட் ஹாஃப் பாழா போன கப்பல் எல்லாம் மறுபடியும் லைசன்ஸ் வாங்கி ஓட்டலாம். இந்த ஃபேக் லைசன்ஸ் வாங்கி நாங்க தேங்காய் எண்ணெய் கொண்டு வருவோம். இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருக்கேன், நாங்க இங்க இருந்து இறக்குமதி பண்றோம், இங்க ரீலேபிள் பண்றோம், இது கஞ்சா கிடையாது, இது வெறும் ட்ரிஃபலா பவுடர். எப்படி வேணா யூ கேன் பிரிங் இட் தீஸ் டேஸ். அண்ட் லோக்கல் மார்க்கெட்ல அது இறங்கின உடனே எடுக்கிறதுக்கு உதய ஸ்டாலின் நின்றுட்டு இருப்பாங்க. அங்க இருந்து எடுத்து ஃபுல் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு குஷ்பு அந்த பிஜேபி ஆளுங்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. பின்னாடியே மோடி நின்றுட்டு இருப்பாரு, எடுத்துருவாரு. மோடிக்கு அதனாலதான் தமிழ்நாட்டு மேல இவ்வளவு அக்கறை, பர்சனலா கண்ணு வச்சிருக்காரு. வேற எந்த ஸ்டேட் வெறும் கடற்கரைக்காகவே மட்டும்தான் வந்துட்டு இதுவா? It's about controlling that strip. இப்ப கடைசி இந்த அரசியல் கேமுக்கான கடைசி இது சொல்றேன் நான். இப்போ அந்த ஸ்ட்ரிப் கண்ட்ரோல் பண்ணோம்னா கியூபாவோட மெத்தட் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டாட்டம் பண்டிகைன்னு ஆரம்பிக்கணும். அத ஒரு மக்கள் வாழும் கல்ச்சர், லேண்டு, அங்க பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, சீசைட் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தணும். அங்க ஒரு உணவு இருக்கு, ஒரு கல்ச்சர் இருக்கு, வைப் இருக்கு. நிறைய வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வர்றாங்க, மாடல்ஸ் வர்றாங்க, ஆன்மீகமா பிகினி போட்டுட்டு கடல்ல குதிக்கிறாங்க. ஆன்மீகம் பேர்ல நிறைய விஷயம், ஜெயராம், சங்கர், போலேநாத் எல்லாம் கலந்த ஒரு கோவா மாதிரி அதை ஒரு பெயிண்ட் பண்ணி காட்டிடணும். அதை நீங்க கியூபா எப்படி பண்ணாங்க, நான் சும்மா தட்டி பார்த்தாலே அதேதான் இப்ப காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கடற்கரையில.
என்ன ஆகும் இதுக்கு? அவங்க ஃபர்ஸ்ட் அந்த 3 மாசம் அந்த திருவிழாவை பத்தி பண்ற பப்ளிசிட்டி 5 வருஷம் லாஸ்ட் ஆகும். 5 வருஷம் நிலைக்கும். 5 வருஷம் வரைக்கும் மக்களுக்கு இமேஜ் இருக்கும். சென்னை கடற்கரை ஒரு கோவா மாறிச்சு, சென்னை கடற்கரை கோவா மாறிச்சு. திருப்பி 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 போட்டு வலியுறுத்துவாங்க. இந்த விஜய் மீட்டிங்ல எல்லாம் அவர் 6 மணி நேரம் ஏன் லேட்டா வர்றாருன்னா, அந்த உங்கள் விஜய் உயிரென வரவா 200 தடவை போடணும்னு இருக்கு. அவருடைய ரிசர்ச் படி மக்களுடைய மனசுக்குள்ள ஃபுல்லா மாறி அவங்களை டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு. இட்ஸ் a mesmerism thing, it's a mind மூல செலவு திங் விச் ஹி ஷுட் பி அரெஸ்டட் ஃபார். இந்த மாதிரி எல்லாம் மாசஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பண்றாங்க? ஏன்னா அவரும் ஸ்டாலினும் உடந்தையாதான் இருக்காங்க. விஜய் ஹாஸ் பீன் பிச் டு வின் திஸ் எலெக்ஷன். தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷன் சார்பாவோ டிஎம்கே சார்பாவோ விஜய் தான் ஜெயிக்கணும்னு இருக்கு. மத்த கட்சி எல்லாம் சும்மா இருங்க, உங்களுக்கு எல்லாம் சூப்பர் கட்பேக்ஸ் இருக்கு இந்த நம்ம கடற்கரையில இருந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் அப்பப்ப லைட்டா பேசுறாங்க மக்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்ற மாதிரி. இதுல எல்லா பொலிட்டிஷியன்ஸும் தேர் இன் கஹூட்ஸ் வித் ஈச் அதர். அதுதான் யதார்த்தம். இப்ப யாரு தமிழ்நாட்டுல பண்ண போறது? பிஜேபி தான். That's what I wanted to end with. யார் ஜெயிச்சாலுமே டேக் ஓவர் பண்ண போறது பிஜேபி தான். இதுல எனக்கு 2 விதமான கேள்விகள் வந்து இருக்குது. நான் முதல் கேள்விக்கு வரேன். திமுகவும் தாவேகாவும் விஜய் கட்சியும் வந்துட்டு ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வந்து உள்ளடி வேலை நடக்குது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில வந்து சொல்றீங்க? ஏன்னா திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு மேடை தோறும் முழங்கிக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? நான் எப்படின்னா ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, நான் எனக்கு ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ். பட் நான் ப்ளூட்டோல உட்காந்துருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ரெட் பால் வருதுன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தே தெரியும். இது அரசியல்வாதிகள் உருட்டி இருக்காங்க, மீடியா எடுத்து இதை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷாவை வந்து அவர் பேர் என்னப்பா, அந்த நயினார் நாகேந்திரன் சார், நயினார் நாகேந்திரன் வந்து தப்பா பேசினதும் த்ரிஷா அதுக்கு உடனே கோச்சுன்றதும் அதுக்கு உடனே நயனார் நாகேந்திரன் எழுதினதும் ஐ மீன் சாரி சொன்னதும் ஒரு ஸ்கிரிப்ட். டிபிக்கல் டிஎம்கே ஸ்கிரிப்ட். மேபி அந்த டைம்ல அவங்க எல்லாம் யூடியூப் பார்த்து எல்லாரும் என்ன பாரு கம்ருனே இருக்காங்க அப்படின்ட்டு போக்கஸ் இந்த விஜயோட இதுல இருந்து போயிருச்சுன்றதுனால ட்ரிஷா ஒரு சீட் எடுத்து போட்டா. சரி, யூஸ் மை நேம்டா, சே சம்திங் அபவுட் மீ இன் சம் ஏர்போர்ட். நான் அடுத்தனா ஏதாவது ட்வீட் போடுறேன், அதுக்கு அடுத்தனா நீங்க சாரி கேட்டேன்னு சொல்லிருங்க, நான் சும்மா இருந்துறேன். அப்படிதான் இருக்கு கரெக்டா. அவர் ஒரு ஆக்ஷன், இவங்க ஒரு ரியாக்ஷன், அவர் ஒரு மன்னிப்பு. அரசியல்வாதி அவன் பாஸ் சொல்லாட்டி வழியே மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டான். ஒரு அரசியல்வாதி அவனுக்கு மேல் அதிகாரத்துல இருக்கிறவன் சொன்னாலே வழிய கேட்க மாட்டான். அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாய் விடுற ஆளு கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இவர் தான் கட்சிக்காக இந்த வேலையை செஞ்சிருக்காரு. இட்ஸ் அ பிரௌனி. they have used a brownie from him. சோ இதுக்கு பிறகு திமுக தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பட் இப்போ அவங்க இதனால லான்ச் பண்ணிருக்கிற நரேட்டிவ் பாருங்க. ரெட் பால் பிடிச்சவங்க சில பேர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி ஒண்ணு ட்ரிஷாட்ட கோச்சுக்கிறாங்க, இல்ல அந்த அரசியல்வாதிட்ட கோச்சுக்கிறாங்க, இல்ல கட்சிட்ட கோச்சுக்கிறாங்க. நீங்க அந்த ரெட் பால பிடிக்காம ஒரு லாங் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பாத்தீங்கன்னா யூ நோ இட்ஸ் a sketch straight away. இதுல இந்த ஸ்கெட்ச் மூலமா அவங்க எஸ்டாப்ளிஷ் செய்ய பாக்குற நரேட்டிவ் என்னன்னா, இவங்கதான் அண்ணி, சிஎம் அண்ணி, என்னை பத்தி பேசாதீங்கன்னு நாங்க அரசியல்வாதியே கால தொட்டு கும்பிட்டான். சிஎம் அண்ணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு அதுக்கான முயற்சிங்க இது. அவங்க விஜய கட்டிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி துணிச்சலா பேசுறதுக்கு தைரியம் உள்ள பொம்பளை அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் வித் விஜய் அப்படின்னு காட்டியிருக்காங்க. they setting this narrative. இதுல இன்னொரு விஷயமா விமர்சிக்கப்படுவது என்ன அப்படின்னா, நான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பேன், என்னுடைய ஆட்சியில வந்துட்டு கண்டிப்பாக பெண்களுக்கு 100% பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா வந்துட்டு தன்னுடைய கேரக்டர் பத்தி வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர் வந்து விமர்சனம் பண்ணும்போது கூட அதுக்காகவும் வாய் திறக்காம இருக்கிறாரு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய விமர்சனமா பார்க்கப்படுது. விஜய் எப்பவுமே இப்படி ரொம்ப அமைதியாவே இருக்கிறது அரசியலுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அது அவர் வந்து அந்த நடிப்பு தான் அவர் வந்து அணுகியிருக்காரு. இந்த அரசியலுக்கு அவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அரசியல்வாதியா மக்கள்கிட்ட பேசினதெல்லாம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் மொமெண்ட்ஸ். குழுவா அவங்க சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி சொல்லப்பட்ட விஷயங்கள், டைரக்ட் செய்யப்பட்ட தோற்றம், தாடி இவ்வளவு இருக்கணும், ஹேர் இவ்வளவு இருக்கணும், கொஞ்சம் டயர்ட் லுக் இருக்கணும், அண்டர் ஐஸ் கொஞ்சம் சர்க்கிள்ஸ் இருக்கணும், உழைக்கிற மாதிரி தெரியணும்,
இந்த நேரத்துல இந்த தோற்றம், லைக் ஃபுல்லி ஆர்கெஸ்ட்ரேட்டட் கோரியோகிராஃப்ட் கரியர் அவரோடது. சினிமா மாதிரியே தான், சினிமாலயும் அவர் டைரக்ட் செய்யப்பட்டிருக்காரு. சோ இன் பாலிடிக்ஸ் ஆல்சோ இஸ் பீங் டைரக்டட். இப்ப அவருக்கு 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க, மெயின் டைரக்டர்ஸ், மோடி அண்ட் ஸ்டாலின். இப்ப நம்ம மோடி ஸ்டாலின் ஹேண்ட் ஷேக் ஞாபகம் வச்சுக்கணும். மோடி அண்ட் ஸ்டாலின் இருக்காங்க. இப்ப மோடி ஸ்டாலின் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்கன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். பட் விஜய் என்ன நினைக்கிறாரு, மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, நாளைக்கு நம்ம பதவிக்கு வந்துட்டோம்னா மோடியும் உதச்சு விடலாம், ஸ்டாலினையும் உதச்சு விடலாம்னு நினைக்கிறாரு. அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அதனாலதான் லாஸ்ட் ஸ்பீச்ல எப்படி லீப் ஃப்ராகிங் நிறைய பண்ணுவாருங்க அவரு. லீப் ஃப்ராகிங்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அவங்க மேல குற்றத்தை ஹை ஜம்ப் பண்ணி தாண்டி வேற ஒரு விஷயத்து பக்கம் நம்ம கவனத்தை திருப்புறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய மீட்டிங்ல அவர் சொன்ன விஷயம், எவ்வளவு சௌரியமா கரூர்ல நடந்ததை ஏன் தப்புன்னு சொல்லிட்டாங்க, எப்படி குதிச்சிட்டாரு பாருங்க. அவர் மேல இருக்கிற அந்த ஷேர் ஆஃப் த பிளேமையும் குதிச்சிட்டாரு. அத பத்தி எடுத்து பேசுறாரு, பட் எடுத்து பேசுறதே பாம்பு போடுறாரு. எவ்வளவு கன்வீனியன்ட்டா என் மேல பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. அதான் முழு செலவு, அதான் லீப் ஃப்ராகிங். You're jumping over the issue and you're jumping into a fire. இந்த நெருப்புல இருந்து இஷ்யூ மேல தாவி இன்னொரு நெருப்புல நீ குதிக்கிற மாதிரி காமிக்கிற. நீ இஷ்யூ முன்னாடியும் நீ பதட்டப்பட்டிருக்க, இஷ்யூக்கு அப்புறமாவும் இதுதான் அவன் பதட்டம். என் மேல பழி போடுறாங்க, அதுதான் அவர் பதட்டம். அவர் எவ்வளவு தாக்கி பாருங்க, எவ்வளவு செல்ஃபிஷ் பாருங்க, எவ்வளவு செல்ஃபிஷ் பாருங்க. இது ஒரு சின்ன குழந்தை வந்து அத்தனை ரகளையும் ஸ்கூல்ல பண்ணிட்டு அம்மா வந்து பரவாயில்ல ஹார்லிக்ஸ் சாப்பிடுன்னு சொன்னதுனால எல்லா பழையும் என் மேல போடுறாங்கம்மா அப்படின்னு ஹார்லிக்ஸ் சாப்பிட்டே சொல்லும்ல சந்தன சிந்து. சந்தர்ப்பத்துல டபுள் போனஸ் கார்டு வாங்க ட்ரை பண்ணும், அந்த மாதிரி பண்றாருயா. அத வாங்குறாங்களே மக்கள், அத நம்புறாங்களே மக்கள். அப்ப மக்கள் அவ்வளோ மாயல இருக்காங்க இந்த சினிமா ஸ்டார்ஸ். பிளீஸ் இவர் அரசியல்வாதியா பாருங்க. ஒரு அரசியல்வாதினா ஜூலி உட்பட எல்லா ஓட்டு போட உரிமை இருக்கிற ஆளுங்களுக்கும் கேள்வி கேட்கலாம், விமர்சனம் வைக்கலாம்ன்றத தாண்டி கேள்வி கேட்கலாம். நீங்க சொன்ன கேள்விக்கு இன்னொரு பதில் இருக்கு. இவர் தன்னை ஆக்சசிபிளாவே ஆக்கலையே. இன்ஸ்டெட் என் சார்பா ராஜ்மோகன் ஆக்சசிபிள், ஆதவர்ஜுனா ஆக்சசிபிள், அவருடைய அணி எல்லாருமே ஆக்சசிபிள். பட் அவர் ஆக்சசிபிள் கிடையாது, சுத்தமா கிடையாது. சும்மாவே நீங்க எனி எலெக்ஷன் பீப்புள் ஒரு டிபேட் இருக்கும் லீடிங் அப் டு த எலெக்ஷன், ஒரு பிரஸ் மீட் இருக்கும். பை நவ் அவர் வந்து ஒரு நார்மல் அரசியல் கட்சி மாதிரி செயல்பட்டு இருந்தாருன்னா 5-6 பிரஸ் மீட் முடிச்சிருக்கணும். யாருமே பிரஸ் பார்க்க ஏன் பயப்படுறாருன்ற கேள்வியோட நின்னுடுது. அது என்னதான் ஆயிட போகுது, அவருக்கு பிடிக்காத கேள்வினா கேன் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாமே. அந்த ஒரு அரசியல்வாதிக்கான பண்பு அவர் ட்ரைனிங் எடுத்துக்கணும் தானே பை நவ். அட்லீஸ்ட் ஒரு பிரஸ் பேசுறது இல்ல அவங்க சைடுல என்ன சொல்றாங்க, அவர் படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு விழா நடத்துறாரு, ஒருத்தராலையும் கேள்வி கேட்க முடியாது. பிரம்மாண்டமான விழா, அவர் பேச்சதான் கேட்க முடியும், கைதான் தட்ட முடியும், விசில் தான் அடிக்க முடியும், திருப்பி ஒரு கேள்வி கேட்க முடியாது. சோ அவர் என்னப்பா ஹிட்லர் முறைங்க இது, லவுட் ஸ்பீக்கர் எடுத்து நான் தான் பேசுவேன், காது ரெண்டும் கேட்காது, டோன்ட் டாக் பேக் டு மீ, நான் ரொம்ப சென்சிட்டிவ், நான் ரொம்ப கரூருக்காக இன்னும் அழுதுட்டு இருக்கேன், இன்னும் நினைச்சு ஃபீல் பண்றேன், பாரு எனக்கு கரூர் நினைச்சு எவ்வளவு கோவம், கோவத்துல உனக்கு வந்த வார்த்தை என்ன, எம்எல்ஏ பழி போடுறாங்க, யோ கமான் யா விஜய் ப்ளீஸ் யா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பத்திரிகையாளர்களை வந்து நான் சந்திக்கிறது பெரிய குறையாக பார்க்கப்பட்டாலும் அதற்கு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க பத்திரிகையாளர்களை பார்க்கறதை விட நாங்க செயல்ல காட்டுறோம், மக்கள் கிட்ட நாங்க நேரடியா கொண்டு போய் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களோட நாடும் மக்கள் அவ்வளவுதான், இதுக்கு எங்களுக்கு வேற யாருமே இல்ல. மூல செலவை தான் செய்யறாங்க, பேசுறாங்க, நிறைய பேசுறாங்க, ஆதங்கமா பேசுறாங்க, தீவிரமா பேசுறாங்க, பத்தி எறிஞ்ச மாதிரி பேசுறாங்க. எப்படி டைரக்ட் செய்யப்பட்டிருக்காரோ விஜய் முதல் 2 மக்கள் சந்திப்புல கொஞ்சம் தடுமாறினதெல்லாம் இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு. லத்தி பத்தி மாதிரி சொல்றாரு, யாரும் டீகோட் பண்ண மாட்டேன்றாங்க, இமோஷனை மட்டும் எழுதி சொல்றாங்க, பெருசா கத்துறாங்க. அவங்களால காசு கொடுக்கப்பட்ட அவங்களுக்கு சாதகமா வீடியோஸ் போடுற யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ், ஃபேஸ்புக்கர்ஸ் எல்லாரும் அதான். So there is no analysis of what he's saying.
அதுக்கான அர்த்தம் என்ன யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. முக்கியமான 10 நிமிஷம் டைம் எடுத்து ஒரு சௌராஸ்தா பத்தி கதை சொல்லியிருக்காரு. இருங்க, நாம இன்னும் அங்கதான் நிக்கிறோம். எனக்கு 4 நிமிஷம் வரைக்கும் ஐ வாஸ் கேஸ்லைட் டு திங்க் தட் அது வந்து கரூர் ஒரு 4 ரோட் கிராசிங்ல நடுவுல கோவம் வந்த காளையா விஜயோட பஸ் நிக்குது கர்ஜிச்சுன்னு. உங்கள் விஜய் உயிர நவரவா 6 மணி நேரம் பல கால அமிச்சாரு உள்ள ஜல்லிக்கட்டு கால பைத்தியம் பிடிச்ச வண்டிகள் இந்த மாதிரி மியூசிக் போட்டு போலீஸ் டோல் டு கீப் குவைட். விஜய் நம்ம ஆளு ஸ்டாலின். எவ்ரிபடி ஹஸ் கெப்ட் குவைட். விஜய் ஸ்டாலின் ஆளு, விஜய் டிஎம்கே ஆளு. அவர் 2 பாக்கெட்ல இருந்து எடுத்த 2 புல்லுக்கட்ட அந்த சின்ன பையன் எடுத்தது என்ன, ஒண்ணு பிஜேபி ஒண்ணு டிஎம்கே. இது கூடயா புரியாது நமக்கு? ஒரு சின்ன பையன் 2 ஸ்ட்ராங் அரசியல் கட்சிய பாக்கெட்ல வச்சுட்டு 3 கட்சி தமிழ்நாடு ஆள வச்சு 300% கவர்மெண்ட் கொண்டு வர போறாரா நமக்கு. நாசமா போக இந்த தளபதி விஜய். ப்ளீஸ் டேக் ஹிம் டு கில் பாக் டுடே. என்ன புத்திங்க அது? ஹிட்லர் இப்படிதான் திட்டங்களோட வருவான். ஹிட்லர் இப்படிதான் ஐடியாஸோட வருவான். நீங்க டிரான்ஸ் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த ஃபஹத் ஃபாசில் சொல்லுவான், ஒரு மைன் இருக்கு, அத ஒரு இப்ப மைனிங் பண்ண முடியல, என்ன பண்ணலாம், அதை வச்சு ஃபுல்லா தண்ணி நிரப்புங்க, மீன் போடுங்க, 150 ரூபா பர்சன் போட் விடுங்க, அங்க போட்டிங் அண்ட் பிஷிங், கைத்தட்டுங்க எல்லாரும். நான் பக்கத்துல நிக்கிற ட்ரிஷா கைத்தட்ட சூப்பர். இந்த நஸ்ரியா நசீம் ரோல் வந்து ட்ரிஷா ரோல். இப்போ என்னன்னா ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் ஷாக்கான விஷயம் என்னன்னா, நாம 2 பேரும் விஜய் சிண்ட கையில வச்சிருக்கிறத விட ஒரு பெரிய சிண்ட ட்ரிஷா வச்சிட்டு இருக்காளே. He is more loyal to her than Modi or அவர் ட்ரிஷாட்ட போய் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் கேட்டு மோதிட்டு வந்து நான் இதுதான் பண்ண போறேன்னு நடமுடிகிறாராம். மேம், இது த்ரிஷாவை உள்ள இழுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, எனக்கு இதுல ஒரு விஷயம் புரியவே இல்ல. அவங்க கோடி எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது அவங்க வந்து நான் எந்த கட்சியிலுமே கிடையாது. அவ கொடி படத்துல அரசியல்வாதியா நடிச்சிருக்கா. அவ அது நடிப்பு தானே, அது வெறும் நடிப்பு தானே. நடிப்பு கத்துக்கலையா? இல்ல த்ரிஷா உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களும் ஓபனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நான் எந்த கட்சியுமே சேரல, எந்த கட்சியிலுமே இல்ல அப்படின்னு. திரும்ப திரும்ப த்ரிஷாவை உள்ள கொண்டுட்டு வர்றது அது எப்படி எனக்கு புரியவே இல்லையே. தெய்வீக காதல் தான், ஒரு இணைப்பிரியா உறவு அவங்களுக்கு. பாரூக் அமரும் மாதிரி அவங்க. த்ரிஷா உட்கார்னா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு. இதுதான் யதார்த்தம். வாட் ஜெயலலிதா wanted to bring எம்ஜிஆர் down to. ஜெயலலிதாவோட சகல முயற்சியுமே அவரை வந்து அந்த உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லுன்றதா. த்ரிஷா 20 வருஷமா விஜய குரூம் பண்ணி அவங்க நாய்க்கு சமமா அவர் வந்து த்ரிஷா பேச்ச கேக்குறாரு. உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு. அவர் தான் டெய்லி த்ரிஷாட்ட என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோன்றாரு. யாரு விஜய் வந்து கேக்குறாரா? ஒரு நிமிஷம். சினிமால கட்டிக்கோனா எல்லா நடிகர்களும் பண்ற விஷயம், பக்கத்து கோயில்ல எடுத்துட்டு போய் குங்குமம் தீட்டி விடுறதுல 2 minutes கூட டிலே பண்ண மாட்டானுங்க. நிறைய நடிகர்கள் நிறைய நடிகைகள் பாடகிகள்கிட்ட இத பண்ணிருக்காங்க. பாம்பேல சகஜமா நடக்கிறது. ஆரம்பிச்சு வச்சது ராஜேஷ் கண்ணா கேங், சீக்ரெட் சொசைட்டி. அவனுங்கள்ட்ட இந்த மாதிரிதான் ஒருத்தன்ட்டு ஐடியா கொடுத்துப்பானுங்க when they meet for drinks. சும்மா அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறாளா, சும்மா ஒரு கோயிலுக்கு எடுத்துட்டு போய் ஒரு குங்குமம் இட்டு விட்டுரும், கண்ணுல 2 டியர்ஸ் இருக்கட்டும். ஒத்துக்க மாட்டானா பக்கத்துல ஜுவல்லரி கடை சும்மா ஒரு 4 கிராம்க்கு ஏதாவது வாங்கி மாட்டி விட்டுரு. they will shut up for 3 years those girls. Like Griselda temple wedding she kept quiet for 3 years. பூட்டி வச்சிருவாங்க வாய 3 வருஷத்துக்கு. போலி கல்யாணம்லாம் அந்த மாதிரி நடந்திருக்காம த்ரிஷாக்கு. சர்ச்சிலயும் நடந்திருக்கான், மாஸ்க்லயும் நடந்திருக்கான், கோயில்லயும் நடந்திருக்கான். அண்ணிதாங்க அவங்க. இப்ப த்ரிஷா தான் வந்து விஜய் வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? டோட்டலி. பட் இதுலயுமே வந்து விஜய் வந்து தான் பயங்கர ஸ்மார்ட்னு காட்டுறதுக்கு, த்ரிஷா நீ ஓவரா பண்ணினா நான் மோடி கப்பல்ல குச்சிருவேன், இல்ல உதய் கப்பல்ல குச்சிருவேன். 3 கப்பல்ல கால் வச்சிருக்காரு அவரு. 3வது கால் எதுன்னு நீங்களே யோசிக்க முடியும். அந்த கால் தான் த்ரிஷா கப்பல்ல இருக்கு. கேள்றி மன்னிப்பு, வாடி 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 கேள்றி மன்னிப்பு. ஸ்கெட்ச் இல்லாம த்ரிஷா கோழ நகர்வளா? துட்டு இல்லாம வாய் தரப்பாளா? ஸ்கெட்ச் இல்லாம பண்ணுவாளா? நானும் கொஞ்சம் பாக்குறேன்னு. போடி நீ எல்லாம் அண்ணி இல்லடி, போடி. அவரே அண்ணா இல்ல, நீ எங்க இந்த அண்ணி?
எல்லாம் கைப்பாவங்க, எல்லாம் கூத்தராஸ், எல்லாம் கூத்தாடிங்க. சினிமாலயே இருங்க, அதான் உங்களுக்கு லாய்க்கு. அந்த கோட்டையை விட்டு வெளியே வராதீங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. அவரை வந்து இந்த அளவுக்கு நம்ம கொச்சைப்படுத்தி பேசணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேடம்? மக்களுக்கு ஏதோ செய்ய வரேன்றாரு. கேட்கதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விய விஜய்கிட்டயே கேட்கதான் எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கோம், நான் உள்பட. மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றீங்க, ரொம்ப நல்ல எண்ணம். அது என்ன நல்லதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன். அப்படி என்ன பண்ணுவீங்க? ஹாய் சொல்லிட்டு போயிருவீங்களா? வீடு வீடா வரும், எங்க குரல் ஒலிக்கும், உங்க வீட்டுக்கு எங்க காடர்ஸ் வருவாங்க. முயற்சி முயற்சி, என்னங்க இதெல்லாம்? டெட் ஸ்டேட்மெண்ட்ஸுங்க இதெல்லாம். இத சரிப்படுத்துவோம், ஏதாவது ஒண்ணு சொல்லையாயோ. ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இல்ல, ஒரு ப்ராப்ளம், ஒரு 3 ப்ராப்ளம் உனக்கு சரி பண்ண தெரியாதா தமிழ்நாட்டுல? நான் சொல்றேன், தண்ணி பிரச்சனையா? மரீனா பீச் 200 டீசாலினேஷன் பிளான்ட் போடுங்க. You can build a desalination plant in 3 months. Singapore will offer the technology free. Do a tie-up collab. Even your materials will be free. இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்குதுன்னா சிங்கப்பூர் ஒரு ரொம்ப கண்ணியமான நாடு. டைப் போடுங்க. எத்தனை வாட்டி அவங்க டெண்டர் கொடுத்திருக்காங்க நமக்கு ரோடெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கறதுக்கு. கட்பேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் அதை ரிஜெக்ட் பண்ணுவானுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்தாங்க, கை குலுக்கினாங்கன்னு மட்டும் பிஆர் கொடுப்பாங்க. அந்த போல நம்ம எல்லாருமே பிடிப்போம். அப்புறம் எங்க போனாங்க, ஏது போனாங்க, டிட் நாட் ஒர்க்கா, டிட் ஒர்க்கா, இல்ல டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன், இல்ல டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன் அப்படின்னு அந்த சிங்கப்பூரோட அவங்க டைப் போடுறதே 3 வருஷம் ஓட்டுவாங்க. இதான் பாலிடிக்ஸ். பேக்ரவுண்ட்ல they will also keep the Singapore person hanging. எத்தனை போன் கால் பண்ணுவாங்க தெரியுமா அவங்க? நீங்க இஷ்டத்துக்கு விட்டுவாங்க. I'll call back in 5 minutes, I'll call back in 10 minutes. இவங்களுக்குலாம் சொல்றனே கிடையாது. That's how they treat them. So யாருக்குமே honestly let's forget it. யாருக்குமே மக்களுக்கு சேவை பண்ணணும்ன்ற எண்ணமே இல்ல. மக்களுக்கு இன்னைக்கான ரியல் நீட் என்னன்றது nobody understands. It's actually proper English education. தமிழ்நாடு இங்கிலீஷ் கத்துக்கணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். தண்ணி இருக்கு, மின்சாரம் இருக்கு, எடுத்துட்டு கொடுப்பாங்க. ஆல்ரெடி செட்டப் பண்ண சிஸ்டம்ஸ்ல இருந்து நமக்கு தண்ணி வருது, மின்சாரம் வருது, எல்லாம் வருது. அப்பப்ப மக்களை தவிக்க வைக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு அரசியல்வாதி மேல கல்லடிக்க வைக்கிறதுக்கு அவங்க எடுப்பாங்க நம்மள்ட்ட இருந்து. they cut the supply for us. இப்போ ரெட் பால் போட்டா பிடிச்சா டேண்ட்ரஃப் வரும் நமக்கு. அந்த ரெட் பால் பிடிச்சா வியாதி வரும். ஒரு 6 மாசம் கண்டு அரிச்சுப்போம். இதுக்கான பதில் என்ன? சோ ரெட் பால் பிடிக்காம இருக்கிறதே நல்லது. நான் சொன்ன மாதிரி I sit on Pluto. I know when a red ball is coming, I don't catch it. Somebody on earth catches it before me. கிரீன் பால்ல கூட நான் பிடிக்க மாட்டேன், பார்த்துட்டு விட்டுருவேன். ஓகே, இத்தனை சொல்றதுமே இதுல நான் விஜய் நல்லவனா? எல்லாருமே ஒரே குட்டையில இருக்காங்க. பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு டப் ஆஃப் இண்டிகோ கலர் தான். குதிச்சேன்னா வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஸ்டே கிளீன். அட்லீஸ்ட் உன்னோட பர்சனல் ஒழுக்கத்துலதான் உன்னால கிளீனா இருக்க முடியும். எந்திரிச்ச உடனே கியூக்கம்பர் ஜூஸ் குடிக்கிறது, நல்ல அயன் பண்ண சேலை கட்டுறது, சின்ன விஷயத்துலதான் யூ கேன் ஃபைண்ட் ஜாய். மத்தபடி யூ ஹாவ் நோ ஃப்ரீடம். யூஆர் ஆல்வேஸ் ரிப்போர்ட்டிங் டு 10 டிஃப்ரெண்ட் பீப்புள். மர்மமான பீப்புள். எவனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, இன்னைக்கு பவர்லெஸ்ஸா இருக்கிறவன் நாளைக்கு பவர்ஃபுல்லா ஆயிருவான். யூனோ, மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் a powerful person is the most dangerous thing. நீ நினைச்சிட்டு இருப்ப உள்ள போகும்போது, ஆஹா எவ்வளவு செக்யூரிட்டி கடந்து போறோம், பாடி கார்டு எல்லாம் நமக்கு சலாம் போடுறாங்க. The minute you have a disagreement with that person, எல்லாம் தீப்பந்தம் எறிகிற செவரா மாறும். அதே பாடி கார்டு உன்னை போட வருவான். அதே தொண்டர் உன் மூஞ்சில ஆசிட் வீச வருவான். If that powerful man is not practical, if he's egotistic, selfish like Vijay, I'm telling you, Rajmohanla and everybody currently is also suffering under him. ஹிட்லர் ராஜ்யத்துல இருக்க ஃபர்ஸ்ட் குரூப் மாதிரி. பட் அது வந்து அவங்க அடாப்ட் ஆயிருவாங்க. போக 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 அவங்களும் விஜய் மாதிரி மாறிடுவாங்க. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ கவிதா.